வணக்கம் நேயர்களே. தொண்டமனாறு செல்வச்சென்னதி முருகன் தேர் உற்சவ நிகழ்வுகள் இப்போது உங்களுக்கு தொகுத்து வழங்கப்படுகின்றது. யாழ்ப்பாணம் தொண்டமனாறு செல்வச்சென்னதி ஆலயத்தில் நடைபெற்ற தேர் உற்சவ நிகழ்வுகள் இப்போது நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். வெள்ளிவேலன் அங்கே எழுந்தருளி வருகிறார். கமகமக்குது கந்தனம் கமகமக்குது பன்னீர் கமகமக்குது எங்கள் முருகன் குருவேலியில் இருந்தல்லவா நறுமணம் கமகமக்குது. ஆனந்தமாக அங்கே தொண்டர்களுடைய சூழலில் ஆனந்தமாக தொண்டருமார் அருள் வைத்து வருகிறார். உருவார் உருவார் என்று ஒருவார் ஒருகுணம் நேர்த்திகளை நிறைவு செய்வார் ஒருகுணம். முருகனை நம்பினார் செல்லாம் அருளை பெறுவான் அல்லவா. தங்கள் களவடியை நாடிய காவடிகளை பார்க்கிறோம். அற்புதமாக பூமையோட பெறுவான். மந்திரமில்லை நிம்மதியான வழிபாடு அழகான கண்டம் பெறுவானாக எந்த நேரமும் சன்னதியிலே வழிபடலாம் அல்லவா. மன நிம்மதி என்றால் அது செல்வச் சன்னதி அல்லவா. குமரன் குழந்தை ஏரன் கடவுளாக இருக்கிற முருகப்பெருமானை உடம்பும் நேர்முக வர்ணைகளோடு எங்களுடைய சிறப்புக்குரிய என்னுடைய குருநாதர் எங்களுடைய பொன்சுகந்தன் அவர்கள் எங்களுடைய ஆசிரியராக இருந்து பல பணிகளை செய்தவர். இன்று அரச கடமையிலே சிறப்பாக இன்று கலாச்சார உத்தியோகத்தராக கலாச்சார மத்திய தங்கள் கண்களிகள் உடைமைகள் உங்களுடைய பொருட்கள் உங்களுடைய ஆவணங்களிலே தங்காவரணங்களிலே நீங்கள் கவனம் செலுத்திக் கொள்ளுமாறு மீண்டும் கொண்டு நாங்கள் அறிய செல்கிறோம். இதுவரை இந்த திருவிழா தொடங்கி இதுவரை எந்த ஒரு செலவு நாங்கள் சூழலில் இடம்பெற்றதில்லை. உங்களுடைய பேரொழினாலே நீங்கள் வழிபடுகிறீர்கள். குருகாயுடைய தங்காவரணத்தை மனங்கலங்கி நீங்கள்
நோக்கி செல்லக்கூடாது. எனவே உங்களுடைய வாகனங்களை எல்லாம் சரிபார்த்துக் கொள்ளுங்கள், அவதானித்துக் கொள்ளுங்கள். அந்த உடல்களை அந்த தீவுகளை பற்றி தொடர்ந்து நேர்முக வர்ணனையிலாக எங்களுடைய போக்குவரத்து கந்தர் என்று சொல்லப்படுகின்ற எங்களுடைய முருகப்பெருமானை வழிபடுகின்ற போது முருகப்பெருமான் இந்த கலியுகத்திலே அவர் சிறந்த எல்லோரையும் காத்து ரசிக்கின்ற ஒரு நல்ல அந்த கைங்கரியத்தை செய்கின்ற ஆற்றல் படைத்தவர் கலியுகத்திலே கலியுக கந்தர் என்று எல்லோராலும் போற்றப்படுகின்றவர். இந்த கலியுகத்திலே எல்லாம் மாறுதலாக ஆர்வங்கள் தலைவிரித்தாலும் இப்படியாக இருக்கின்ற போது இந்த கலியுகத்திலே பெருமானுடைய அந்த அருட்கலாசத்தினால் மட்டுமே அடியோர்களை காப்பாற்ற முடியும். எனவே அடியோர்கள் நீங்கள் படுகின்ற துன்பங்கள் வேதனைகள் எல்லாம் அங்கே சூரியனை கண்ட பணிபோல் விலக வேண்டுமாக இருந்தால் பெருமானை வழிபடுங்கள். முருகப்பெருமானின் அற்புதங்களை எல்லா இடங்களிலுமே பதிவித்தவர்கள் பல பாடங்களிலுமே இருந்து இங்கே வருகிறது வழிபட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த காட்சியை நாங்கள் இங்கிருந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அங்கே முன்னே அற்புதமான அந்த சித்திர தேரிலே விநாயகர் பெருமான் அங்கே ஆரோகணிக்கின்ற அற்புத காட்சிகளை காண முடிகின்றது. எனவே விநாயகர் பெருமானுடைய தம்பியாகிய முருகக் கடவுள் கலியுகத்திலே கண்கண்ட தெய்வம் என்று எல்லோராலும் போற்றப்படுகின்ற முருகப் பெருமான் சங்கிலி வேலவனாக இருந்து சரித்திரம் படைக்கின்ற முருகப் பெருமான் வந்தவர்களை எல்லாம் காத்து ரசிக்கின்ற முருகப் பெருமான் அத்தகைய சிறப்பு பொருந்திய முருகப் பெருமான் இன்னும் ஒரு சொற்ப வேளையிலே அங்கே தேரிலே ஆரோகணிக்க உள்ள அற்புதமான அந்த நிலையை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். முன்னாடி தேரினுடைய சிறப்பை நாங்கள் பார்த்தோம். தேர் திருவிழா என்பது அங்கே அழைக்கல் தொழிலை குறிக்கின்ற ஒன்றாக அமைகின்றது. ஆணுவம் கண்டம் வாயில் என்று சொல்லப்படுகின்ற முன் மதங்களை ஒடுக்குகின்ற ஒன்றாக இந்த தேர் திருவிழா அமைகின்றது. அத்தகைய அற்புதம் வாய்ந்த இந்த தேர் திருவிழாவிலே பெருமான் இங்கே தேரனை ஏறி வருவதற்காக இங்கே அருகே இளந்தரிலே வருகின்ற இந்த காட்சியை கண்டுள்ள காட்சியை பாருங்கள். செல்வச்செல்வனை முருகனுக்கு செல்வனை கந்தனுக்கு ஆட்சி இறைவனுக்கு வழிமணி வாழனுக்கு எங்க குல சாமிக்கு செல்வச்செல்வனை எல்லனுக்கு வெள்ளி இறைவனுக்கு வெள்ளி வழக்கு வெள்ளி முருகனுக்கு பெருமானுடைய திரட்சியினை விலகமாக விலக பெருமானை கண்டுகொள்ளப் போகிறோம். முருகா, ஒரு நிம்மதியை இந்த நாட்டிலே தந்துவிட வேண்டும் ஐயா. நாம் எத்தனை காலம் துன்பப்படுகிறோம். தமிழுக்கு தலைவரே, எங்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்வை இந்த உலகத்திலே பெற வேண்டும், எங்களை காத்தருள வேண்டும் என்று அடியார்கள் எல்லாம் 1000 வேண்டும் கந்தனை கண்டுகொள்ள உங்களை செல்வச்சனரை குமரனை அல்லவா துன்பத்தை துடைக்கிற வீரன் அழகான சித்திர தேர்வு அற்புதமாக இழந்தருடைய சிப்பாச்சாரியாரையும் நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்கிறோம். அற்புதமான வேளையிலே அவர்கள் தாழ்ந்தவர்கள் 100வது பேரை இன்றைக்கு நிறுவியிருக்கிறார்கள். செல்வச்செல்லனை ஆரம்பித்த போதெல்லாம் அந்த செல்வச்செல்லனை குமரனுடைய பேரிலானே 100வது பேரை செய்கிற ஒரு பாக்கியம் அவர்களுக்கு கிடைத்தது. முருகன் பேரருளானந்த நாயகன் உலகளந்த பெருமான் எங்களை காத்தருள சொந்தம நாட்டின் கரையிலே எழுந்தருளி வர நாங்களும் முருகனுடைய புகழைப்பாட எங்களுடைய பேராதனை பல்கலைக்கழகத்தினுடைய விரிவுரையாளர் என்னோடு பல தலங்களிலே சின்ன வயதிலே இருந்து சிறப்பாக நேர்முக வர்ணனை செய்திருந்த தயாரினி அவர்கள் இப்போது இந்த நேர்முக வர்ணனையோடு எங்களோடு அணியிருக்கிறார். எனவே அவரிடம் அந்த வழிகாணியை செய்திருக்கிறேன். அழகனாக வழி தெய்வயானின்
செல்வச்சன்னதியானை கண்டுகொள்ள வேண்டும் தேரிலே நினைந்தாலே வரவெனக்கு செருவான் தந்த பெருமான். அடியார்களே, இந்த சன்னிதானம் ஏழை பணக்காரர் என்ற வேறுபாடின்றி எல்லோரும் அவனுக்கு ஒருமித்த அடியவர்களாக வழிபடுகின்ற பெரும் சன்னிதானம். முருகன் உயிரோட்டமுள்ள தெய்வமாக காட்சி கொடுப்பது செல்வச்சன்னதி. நள்ளிரவு நேரத்திலும் மனக்குழப்பம் வந்துவிட்டால் முருகா என்று வந்து நிம்மதியாக கும்பிட ஒரு தலம். மனம் விட்டு பேசலாம் செல்வச்சன்னதியிலே, பூவரச மரத்தடியிலே. அவன் பேசும் தெய்வம் அல்லவா? அடியார்களே, முருகப்பெருமானுடைய தேர்தலுக்கின்ற நேரம் இயற்கையே இதற்கு வழிபட்டு தருகின்றன. எனவே முருகப்பெருமானுடைய காலடியிலே தான் இந்த பிரபஞ்சங்களே அடங்கி இருக்கின்றன. அத்தகைய பிரபஞ்சங்கள் எல்லாம் முருகப்பெருமானுடைய காலடியிலே அடங்கி இருக்க முருகப்பெருமான் இந்த தேரிலே ஆராதரித்து வருகின்ற நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையிலே உங்களுடைய துன்ப துயரங்களை எல்லாம் சொல்லி முருகப்பெருமானை வழிபடுங்கள். பெருமானுக்கு இப்போது எல்லோரும் ஆகாயத்தின் கண்டே பாருங்கள். 3 கருடன் அங்கே முருகப்பெருமானுடைய ஆலயத்தை வெட்டப்படுகிற காட்சி. அரோகரா! 3 கருடன் தேர் திருமுடியை நோக்கி வருகிற ஆகாயத்தின் கண்டே பாருங்கள். அற்புதமான அந்த திருக்கோலத்தை பார்க்கிறோம். கருடனுடைய ஆசி பெருமானுக்கு கிடைக்க 2004ஆம் ஆண்டு இந்த ஆலயத்தினுடைய வெள்ளோட்ட பெருவிழா இடம்பெற்றது. தேரினுடைய அடியார்களே, 2020 வருடங்கள் இந்த தேர் இந்த மண்ணிலே ஓடி பெருமானுடைய பேரருளினாலே 20 வருடங்களை கடந்திருக்கிறது இந்த தேர். அற்புதமாக இருக்கக்கூடிய தொட்டமனாற்றன் கரையிலே அற்புதம் தருகிற இந்த செல்வச்சன்னதியானுடைய கலாமன்றத்தினர் ஆலயத்தினுடைய சுபர பணிகளை எல்லாம் நேற்றிரவு நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நான் நினைக்கிறேன் அதிகாலை பொழுது வரையும் இந்த திருவீதியை அவர்கள் மணல் பரப்பி செப்பலிட்டு ஒரு புனித பூமியாக மாற்றியிருக்கிறார்கள். எனவே நாங்கள் பலரை பார்க்கிறேன். சாதனைகளோடு இந்த தேரோடுகிற வீதியிலே வருகிறீர்கள். உண்மையிலே இந்த வீதியிலே நாங்கள் சாதனைகளோடு வரலாமா? அந்த முருகப்பெருமானுடைய பேரருள் கிடைக்கிற பூமி அல்லவா? நேற்றிரவு நான் நினைக்கிறேன் அதிகாலை 4 மணி வரையும் இந்த இளம் தொண்டர்கள் இந்த பணியை செய்திருப்பார்கள். இந்த ஆலய சூழலிலே இருந்தவர்களுக்கு தெரியும். எனவே இந்த வீதி ஒரு புனிதமாக அங்கே பாரம்பரிய வாத்தியங்கள் எல்லாம் முழங்குகிறது, மணிகள் ஒலிக்கிறது, பஜனைகள் முருகப்பெருமானுடைய 11 நாமம் சொல்லி அங்கே பாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அடியவர்கள் எல்லாம் அரோகரா அரோகரா என்கின்ற கோஷத்தை இப்பொழுது கண்ணுமாற்றலை தொடங்கிவிட்டது அல்லவா? ஆனால் குளிர்மையான பச்சை மலர்களினாலே இலைகளினாலே தலைகளினாலே ஏவனுக்கு எங்கள் வெற்றியோடு நெருகலுக்கு அங்கே கண்ணுமாற்றலை நடக்கின்ற அற்புதமான திருக்காட்சியை கண்ட அடியவர்கள் எல்லாம் மெய் சிலிர்த்து அரோகரா சொல்லுகிறார்கள். கண்களிலே கண்ணீர் மல்கி அசிந்து ஒழுகி வழிபாடாற்றுகின்ற அற்புதமான குறித்த ஆட்சியை நாங்கள் பெருமானுடைய திருச்சென்னி காலத்தில் பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? ஆனால் யாராவது அடியவர்களும் வந்து நின்று வாழ்வு கேட்க ஊரெல்லாம் கூடி ஒருவே இருக்கிறது. வாடிக்கையில் நாமும் வடம் பிடித்து வாழ்வு கேட்போம் என்ற தோரணையிலே முருகப்பெருமானுடைய போர்வடம் பற்றி இழுத்து சொக்கத்துவால் இடப்பிடித்து விடலாம் என்கின்ற சிந்தையோடு யாராவது அடியவர்களும் வந்து நின்று வடம் பிடிக்க முந்தியடிக்கின்ற அந்த அற்புதமான திருக்காட்சியை நாங்கள் எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த புனிதமான நன்னாளிலே இந்த நல்ல நேரத்திலே முருகப்பெருமானுடைய சந்நிதியிலே உங்கள் பாதங்கள் வென்று கொண்டிருப்பதற்கு புண்ணியம் செய்திருக்க வேண்டும். என்ன புண்ணியம் செய்தவர் என்றவே இருக்கிறவர் ஐயத்து உன்னம் நீங்குடி நல்வினை பயனிடை முழுமதி பெறுவங்கள் என்று சம்பந்தப்படுத்த பாடி
நாங்கள் எல்லாம் நெஞ்சார நன்றி சொல்லி அன்னார கண்ணீர் மல்கி வழிபாடாற்றுகிறோம். இன்னும் சொற்ப நேரத்தில் சோரோட போகிறது. சோரோடுகிற பொழுது எல்லாம் என்னை விட்டு ஓடிவிடப் போகிறது. 14 லோகத்தில் உள்ளதம் வழியோடு பாவமோட பஞ்சமோட கொடுமை அஞ்சியோட ஊரோட அவனர்கள் பயந்தோட மாணவர் துன்பம் கலங்கியோட வாரரும் கும்பமர வாரரும் வந்து தரிசித்துள்ளோர் ஒளியோட அந்த மனப்பியர் அனைத்துமோட மழைய கொண்டர் மனமாழையோட சிறுதேர் உறுத்தியதா என்று திருவிழா அவர் சொல்லியதல்லவா. இதற்கு முருகன் பெருமாளுடைய திருச்சென்னை காலத்தில் பெருந்தேர் ஓடுகிறது, சிற்பத்தேர் ஓடுகிறது. அடியவர்கள் எல்லாம் கடல் பற்றி வடம் பிடித்து இழுக்க தாராளம் நாயகராய் ஓரோடு இணைந்திருக்கின்ற வேதனையாக இந்த சன்னிதானத்தில் அருளும் என்னையும் தருகின்ற என்னையும் தருகின்ற தெய்வ சன்னதியாரிடம் வந்துவிட்டோம் அல்லவா. உரையென்று வந்தவர்களுக்கு உரைவான வாழ்வு தருகின்ற நாயகன் அல்லவா எங்கள் முருகன். உழைக்கிற தயவு செய்து அடியவர்கள் இப்போது தேங்காயை உழைக்க வேண்டாம். அதற்கான
வந்து கொண்டிருக்கின்ற இந்த அற்புதமான காட்சிகளை நாங்கள் இங்கிருந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த சித்திர தேரானது முருகப்பெருமானுடைய அந்த சித்திர தேர் ஆடி அசைந்து எழுந்துவிட்ட இந்த வேளையிலே முருகப்பெருமானை எல்லாரும் வேண்டுங்கள், முருகப்பெருமானிடம் சரணாகதி அடையுங்கள். இந்த வேளையிலே பெருமானுடைய துன்ப துயரங்கள் எல்லாம் அங்கே இந்த இடத்திலே நீங்கள் வேண்டி தொழுகின்ற போது பெருமான் அடியவர்களுக்கு நல்ல அருளை கொடுப்பார், அடியவர்களுக்கு நற்கருணையை வழங்குவார். எனவே முருகப்பெருமானுக்கு அவனுக்கு கலியுகத்து கல்லனுக்கு முருகப்பெருமானுடைய இந்த கலியுக வடிவமானது எல்லோரையும் காப்பாற்றுகின்ற, கலியுகத்திலே வாழ்கின்ற துன்ப துயரங்களுக்கு ஆட்பட்டு வாழுகின்ற மக்களை காப்பாற்றுகின்ற ஒரு ஆரோவணிப்பாக இது அமைகின்றது. எனவேதான் துன்ப துயரங்களிலே வாடுகின்ற அடியவர்கள் அத்தனை பேரும் அங்கே எம்பெருமானை வழிபடுங்கள். எங்கே அற்புதமாக தேரானது ஆடி அசைந்து கொள்ளுகின்ற அற்புத காட்சிகளை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த வேளையிலே தான் அந்த ஆற்றங்கரை வேலவனம் அற்புதமாக வந்து கொண்டிருக்கான். அடியவர்களின் கவனத்துக்கு அங்கே ஆலயத்தினுடைய பூசகர் ஐயா அவர்கள் அந்த கைமணியை நீங்கள் அவதானிக்க வேண்டும். எனவே மணி அடிக்கிற போது அந்த மணியோசைக்கு ஏற்றவாறு தான் அவசரப்படக்கூடாது. வழிபாடு எனவே ஒரு பக்தியான வழிபாடு. அங்கே இருக்கிற ஐயா அந்த கையிலே இருக்கிற மணியை ஒலிக்க விடுகிற போது அரோகரா என்று அந்த நாமத்தை சொல்லி தயவு செய்து தேர்னுடைய சக்கரத்திலே இருப்பவர்கள் அங்காடி விலகிச் செல்லுங்கள். அந்த தேர்னுடைய சக்கரத்தின் அருகில் இருப்பவர்கள் தயவு செய்து முன்னுக்கு வாருங்கள். நாங்கள் இந்த பேரை இருப்பதற்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும். படம் முடித்து வளமான வாழ்வு செல்வதற்காக கொண்டைமனாறு செல்வச்சன்னதியான் எழுந்தருளை இருக்கிறார். அங்கே ஐயாவினுடைய கரங்களில் இருக்கிற மணி அசைவை காட்டுகிற போது எடுத்துக் கொள்ளுங்கள். அதே போல அசைவை அவர் முன்னு காட்டுகிற போது நிறுத்திக் கொள்ளுங்கள். எனவே தயவு செய்து விசும்புக்கு யாரும் அதை செய்து கொள்ளாதீர்கள். இது ஒரு பக்திமயமான வழிபாடு என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். முருகன் எங்கள் அன்னதான கந்தன் செல்வ சென்னதியான் திருத்தேரில் இருக்கிறான் என்ற ஒரு பயபக்தி எங்களுக்குள்ளே உருவாக வேண்டும். அற்புதமாக அரோகரா. இந்த வேளையிலே தேரானது இங்கே அழகாக ஆடி அசைந்து இங்கே வீதியிலே கம்பீரமாக வந்து கொண்டிருக்கின்றது. இந்த காட்சியினை காண்கின்ற அடியவர்கள் எல்லோரும் பெருமானை வழிபடுங்கள். ஆற்றங்கரை வேலவனே எங்கள் பொருளாதன், ஆற்றங்கரை வேலவனே எங்கள் பொருளாதன், எம்மை எல்லாம் வாழ வைப்பான் எங்கள் குருநாதன், எம்மை எல்லாம் வாழ வைப்பான் எங்கள் குருநாதன். ஆற்றங்கரை ஐந்தை கொண்டு ஆற்றும் பெருமாள்
கொள்கின்றோம். ஆலய வீதிகளில் பல அடியவர்கள் தங்களது பெருமதிமிக்க பொருட்கள், தங்க ஆபரணங்கள் என்பவற்றை தொலைத்து விட்டதாக முறைப்பாடுகளை பதிவு செய்துள்ளார்கள்.